ஹிட்லர் எவ்வளவு கொடூரமானவர்னா யூத இனமே முற்றிலும் அழிய வேண்டும் அப்படிங்கறதுல தீவிரத்தோடு செயல்பட்ட அளவுக்கு கொடூரமானவர். யூதர்கள் மீதான வெறுப்பு தான் உலகத்தோட மிக பழமையான ஒரு ரேசிசமா கருதப்படுது. யூதர்களை சிறை வைக்கிறதுக்கும் அவங்களை கொடுமைப்படுத்துறதுக்கும் யோசிச்சு சில பிரத்யேக சிறைக்கூடங்களை கட்டினவர் தான் ஹிட்லர். உலக சரித்திரத்திலேயே வேற எந்த தேசத்திலையும் எந்த காலத்திலயும் நடந்துறாத கொடுமைகள் எல்லாம் இவர் கட்டின இந்த சிறைக்கூடங்கள்ல ஹிட்லர் காலத்துல நடந்துச்சு. இருட்டை தவிர வேற ஒண்ணுமே இல்லாத இந்த கட்டட காடுகள் தான் சிறப்பு சிறைக்கூடங்கள். இங்க காற்றுல இருந்து, தண்ணீர்ல இருந்து, உணவுல இருந்து எதுவுமே கிடைக்காது. இந்த சிறையில விஷப்பூச்சிகள்ல இருந்து, பூரான்கள்ல இருந்து, தேள்கள்ல இருந்து, பாம்புகள்ல இருந்து எல்லாமே சுதந்திரமா வந்து போக்கும். இந்த சிறையில இருக்கிற விசாரணை கைதிகளை எப்பவுமே நிர்வாணமா தான் வச்சிருப்பாங்க. கொதிக்கிற நீர்ல எல்லாம் தூக்கி போடுறது இங்க சாதாரணமா நடக்கும். அதே போல நிக்க வச்சு சுடுறதுல இருந்து உடல் உறுப்புகளை ஒவ்வொன்னா வெட்டி போடுறது வரைக்கும் அடிக்கடி நடக்கிற ஒண்ணுதான். ஊசி வச்சு உடம்பெல்லாம் குத்தி குத்தி ரத்தம் சொட்ட சொட்ட தீயிலிட்டு வாட்டுறதும் விஷ ஊசிகள் போட்டு கொள்றதும் கொடூரத்தோட உச்சக்கட்டத்தோட வெளிப்பாடு. இந்த சிறையில இருக்கிற விசாரணை கைதிகளை வெளியில இருந்து யாருமே வந்து பார்க்கவும் முடியாது. விசாரணை கைதிகளை எப்போ நீதிமன்றத்துக்கு கூட்டிட்டு போவாங்கன்னு கூட யாருக்கும் சொல்ல மாட்டாங்க. திடீர்னு ஒரு நபர் ஒரு நாளுக்கு மேல வீடு திரும்பாம இருந்தா